எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் சுகன்யா. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இன்னையோட கரெக்டாக 62 டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. ஸோ இதுமாரி கிளாட் மகிழ்ச்சி. ஸோ என்னுடைய சேனல் உன்னை பற்றி யூசி திங்க் அபவுட் யுவர் செல்ஃப். உங்களுக்கே தெரியும், எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி உங்களை நினச்சி ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ. இம்பார்ட்டண்ட்டாக QTV நியூஸ் உண்மையாக நடந்த சம்பவம் என்னன்னா, வால்பாறையில் ஒரு அரசு மேல்நிலைப் பள்ளியில் வந்து படிச்சுட்டு வந்த ஒரு கேர்ள், அவங்களுக்கு நடந்த இன்சிடெண்ட் ரொம்ப ரொம்ப வேதனையாக இருக்குங்க. டீச்சர்ஸ் வந்து கிண்டல் பண்ணதுனால மன உளைச்சலுக்கு ஆளாகி, ஸோ அவங்களுடைய அறிவியல் டீச்சர், தென் கணிதம் டீச்சர், தென் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் டீச்சர் 3 பேரும் வந்து கிண்டல் பண்ணியிருக்காங்க. அதாவது என்னன்னா, அந்த பொண்ணை வந்து பார்த்திங்கன்னா தலையை வழித்து சீவிட்டு வந்திருக்கிற கிழவி மாதிரி கிண்டல் பண்ணியிருக்காங்க, மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காங்க. தென் புக்ஸை வந்து தூக்கி அவங்க மூஞ்சி மேலே, அந்த பொண்ணோட மூஞ்சி மேலே எரிஞ்சிருக்காங்க. செகண்ட் இன்சிடெண்ட் நடந்திருக்கு. தேர்டு ஒன்று பார்த்திங்கன்னா, அறிவியல் ஆசிரியர், அதாவது அவங்களும் வந்து டார்ச்சர் கொடுத்துருக்காங்க. ஆங்கிலம் ஆசிரியர் அவங்களும் டார்ச்சர் கொடுத்துருக்காங்க. தமிழ் ஆசிரியர் ராணி பாய் கன்னத்தில் வந்து அரைஞ்சிருக்காங்க. ஆங்கிலம் ஆசிரியர் வந்து புக்ஸை வந்து அவங்க ஃபேஸில் இது பண்ணியிருக்காங்க. அறிவியல் ஆசிரியர் ரொம்ப ரொம்ப கிழவின்னு சொல்லி கிண்டல் பண்ணியிருக்காங்க. தலையை வழித்து சீவிட்டு வந்திருக்கேன், எண்ணெய் வழிஞ்சு சீவிட்டு வந்திருக்கேன், இந்த மாதிரிலாம் கிண்டல் பண்ணதுனால தேர்ட் டைமில் மன உளைச்சலுக்கு ஆளாகி இந்த பெண்மணி வீட்டில் இருக்கவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அவங்க ஸ்கூல்லாம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் மீண்டும் மீண்டும் இவங்க தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா டார்ச்சர் கொடுத்துருக்காங்க. டீச்சர்ஸ் முழுக்க முழுக்க வால்பாறை அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் படிக்கிற மாணவி, நல்லா படிக்கிற மாணவி, ஸ்லோ லேர்னர்ஸ் கூட உட்கார வச்சு இவங்களை வந்து டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி அந்த பெண்மணி வந்து பார்த்திங்கன்னா மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்திக்கிட்டாங்க. ஸோ கடைசியில் வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. அரசு ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களை வந்து கொண்டு போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. அங்கே முடியலன்னு சொல்லிட்டு திரும்ப கோயம்புத்தூர் ஹாஸ்பிட்டலுக்கு, தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அங்கேயும் வந்து முடியல. லாஸ்ட்டாக வந்து இவங்க வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணுன்ட்டு அவங்களுடைய அப்பா வந்து கோரிக்கை வச்சுருக்காங்க. சக்திவேல், அவங்க அப்பா நேம் வந்து சக்திவேல். அவர் வந்து அந்த டீச்சர்ஸ் மேலே கண்டிப்பாக நீங்கள் கட்டாயம் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ வாக்குமூலத்தில் பதிவாயிருக்கு. இந்த மன உளைச்சலில் ஆளாகி மண்ணெண்ணெயை ஊற்றி கொளுத்திக்கிட்டாங்க. அக்கம் பக்கத்தில் அவங்க வீட்டில் யாருமே கிடையாது, ஊருக்கு போயிருக்காங்க. அந்த சமயம் பார்த்து அந்த பெண் அந்த வந்து படிக்கக்கூடிய ஒரு மாணவி மன உளைச்சலுக்கு ஆளாகி 3 டைம் 4 டைம்ஸ் அவங்க கண்டினியூஸாக அவமானப்படுத்தி மன உளைச்சலுக்கு ஆளாகி இறந்து போயிருக்காங்க. ஸோ டீச்சர்ஸ் எவ்ரிபடி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு பெண் வந்து என்ன தவறு செஞ்சாலும் அவங்கள பிடிக்கலனாலும் தயவு செய்து இந்த மாதிரி திட்டாதீங்க. ஏன்னா இப்போ இருக்க கேர்ள்ஸ் 2 விதமாக இருக்காங்க. ஒன்று போல்டாக இருப்பாங்க, இன்னும் வந்து இன்னசென்ட் கேர்ள், அவங்களால தாங்கிக்க முடியாது ஒரு சில விஷயத்த. ஸோ சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் அவங்களால தாங்கிக்க முடியாத நபர்கள், மாணவிகள்லாம் வந்து அவங்களுக்காக அந்த பதிவு. டீச்சர்ஸ் அப்படி திட்டிருந்தாலுமே நீங்கள் ஏன் வந்து இந்த மாதிரி மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்திக்கணும்? அவங்க முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், படித்து மேலே வந்து அதே ஸ்கூலுக்கு நீங்கள் ஒரு டீச்சர்ஸாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும் குறிக்கோளோடு நீங்கள் இருந்திருக்கணும். இந்த மாதிரி டீச்சர்ஸ் சொல்கிறதுக்கெலாம் நீங்கள் மனசு உடஞ்சி போய் இந்த மாதிரி இருந்தால் உலகத்தில் வந்து பாதி பேர் இல்லாமல் போயிடுவாங்க. டீச்சர்ஸ் வந்து அது நல்லதாக இருக்கட்டும் கெடுதலாக இருக்கட்டும், ஒரு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறாங்கன்னா போல்டாக உங்கள் வீட்டில் இருக்கவங்கள்ட்ட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அவங்க வந்து கேட்பாங்க. நீங்கள் வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகி இறந்து போனால் யாருக்கு நஷ்டம்? உங்களுக்கு தான் நஷ்டம். இந்த பதிவு பார்க்குற மாணவிகள் தைரியமாக இருக்கணும். பெண்கள் வந்து ரொம்ப தைரியமாக இருக்கணும். இந்த விழிப்புணர்வு அவேர்னஸ் வீடியோவை ஏன் வந்து ஷேர் பண்ணுறேன்னா, பெண்கள் வந்து போல்டாக இருக்கணுங்க. எதுக்கும் வந்து ஃபீல் பண்ணக்கூடாது. உங்களை வந்து
எந்த விதத்தில் உங்களை வந்து நடத்தணுமோ அந்த விதத்தில் நடத்திட்டுருப்பாங்க. நீங்கள் இதுக்கெல்லாம் ஆளாகக்கூடாது. பி போல்டு. அனுபவ படிப்புன்னு ஒன்று இருக்குது. என்ன தான் படித்தாலும் போல்டாக இருக்கணும். எந்த விஷயத்தினாலும் பேரண்ட்ஸ்கிட்ட நீங்கள் வந்து இம்மிடியேட்டாக சொல்லணும். அவங்க போய் கேட்பாங்க. சரியா? இந்த சக்திவேலுன்றவர் கோரிக்கை வச்சுருக்காரு, அந்த ஸ்கூல் அந்த டீச்சர்ஸ் மேலே ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது எந்த அளவுக்கு உண்மையாக, அதாவது உண்மையாக போய் அவங்க நடவடிக்கை எடுப்பாங்கன்றது தெரியல. ஏன்னா இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இந்த பொண்ணு வந்து திட்டினதாகவே இருக்கட்டும், அதுக்காக இந்த அதாவது தன்னுடைய உயிரை வந்து பணைய வச்சு நம்ம இல்லாமல் இருக்கணுன்ற அளவுக்கு துன்புறுத்திருக்காங்க. தற்கொலைக்கு இவங்க தூண்டப்பட்டிருக்காங்க டீச்சர்ஸ். அது உண்மை. இருந்தாலும் இந்த கேர்ள் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லி ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லி கண்டிப்பாக இதை ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். அவங்க வந்து இன்னசென்ட் கேர்ளுன்றதுனால தாங்கிக்க முடியாத இந்த விபரீதத்தை எடுத்துட்டாங்க கையில். அவங்கள ஹாஸ்பிட்டலில் சேர்த்தும் அவங்க வந்து 45% உடம்பு பூரா எரிஞ்சிருச்சு. அவங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியல, காப்பாற்ற முடியல. பாஸ்டவே அந்த பெண்மணி இறந்து விட்டார். மாணவி, படிக்கிற மாணவி இறந்து விட்டார். பார்த்துக்கோங்க, காலத்தின் கட்டாயங்கள் இன்றைக்கி வேர்ல்டில் உலகத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம். அதுக்கு நம்ம ஃபேஸ் பண்ணி தைரியமாக இருக்கணும். ஸோ காவலன் ஆப் இருக்குது. ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம். நிறைய இன்சிடெண்ட் இருக்குது. பெண்களுக்கான நிறைய புகார் திட்டங்கள் நிறைய இருக்குது. போலீஸ் நம்பர் வந்து 100க்கு கால் பண்ணி சொல்லியிருக்கலாம். இப்படி டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிற இந்த உலகத்தில் இந்த மாதிரி இன்சிடெண்ட்டுக்காக இறந்து போகிறது கூடாது. மாணவிகளே, நீங்கள் வந்து ரொம்ப தைரியமாக இருக்கணும். உங்கள் ஸ்கூல் டீச்சர்ஸ் தெரியலனா அங்கே இருக்க ஹெட் மாஸ்டர்கிட்ட சொல்லியிருக்கலாம். தென் வந்து உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லியிருக்கலாம். வெளியாட்களை யார்கிட்ட சொல்லியிருக்கலாம். போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம். தென் ஸோ சைபர் கிரைம் ஆஃபீஸ் வந்து நம்பர் வந்து 1930. போலீஸ் ஸ்டேஷன் நம்பர் வந்து 100. அதுக்கும் மீறி காவலன் ஆப் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்பை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கலாம். எவ்வளோ இருக்குது. இது வந்து முடிவல்ல. இந்த மாதிரி காரியம் இந்த மாதிரி எடுக்கிறது முடிவல்ல. தற்கொலைக்கு தூண்டப்பட்டிருக்காங்க. அந்த மாணவி இறந்துட்டாங்க. 2 சைடில் தரப்பில் பார்த்தா இவங்க வந்து இன்னசென்ட் கேள், இவங்களாலையும் தாங்கிக்க முடியாமல் இறந்துட்டாங்க. அந்த மனநலம் ஊற்றிட்டாங்க. பார்த்துக்கங்க எந்த அளவுக்கு மன உளைச்சலில் தள்ளப்பட்டிருப்பாங்க. தயவு செய்து மாணவிகளே, அவங்க தள்ளப்பட்டதாகவே இருக்கட்டும், மன உளைச்சலுக்கு நீங்கள் வந்து ஆளானவங்களே இருக்கட்டும், ஆனால் நீங்கள் வந்து உங்கள் உயிரை மாற்றிக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அந்த டீச்சர்ஸ் மாதிரி நீங்கள் வாழ்ந்து காட்டியிருக்கணும், நல்லா படிச்சிருக்கணும். தென் வந்து அதே ஸ்கூலுக்கு நீங்கள் ஹெட் மாஸ்டராக போகணும். அதுதான் உங்களோட டேலண்ட். உங்களை சாய்க்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருந்ததுன்னா தலை நிமிர்ந்து நீங்கள் இருக்கணும். எவ்வளோ இன்னல்களில் சந்திச்சுட்டு இருக்காங்க. இந்த நியூஸ் வெளியில் வந்துச்சு, நிறைய நியூஸ் வெளியில் வராமலே இருக்குது. ப்ளீஸ் டீச்சர்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள். மாணவிகள் எந்த மென்டாலிட்டியில் இருக்காங்கன்னு புரியாது. பலவித கேரக்டரில் இருப்பாங்க. அவங்க வீட்டு சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு தெரியாது. இது ஒரு கேட்டகரியா. தென் மாணவிகளுக்கு ஒரு அட்வைஸ், என்ன வேணாலும் பண்ணட்டுங்க, நீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது. இந்த தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்கக்கூடாது. இப்போ யாருக்கு நஷ்டம்? உங்கள் பேரண்ட்ஸ் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி பால் ஊட்டி சீரூட்டி பள்ளிக்கூடம் அனுப்பி செலவு பண்ணி படிக்க வச்சு மன உளைச்சல், அவங்களுடைய வேதனையை புரிஞ்சிக்க இந்த உலகத்தில் யாரும் முடியாதுங்க. சக்திவேல் அவங்க தகப்பன் எவ்வளோ பாடுபட்டிருப்பாருன்னு பார்த்துக்கோங்க. ஒரு பிள்ளையை வந்து பெண் பிள்ளையை வளர்க்குறது அவ்வளோ சாமர்த்தியம் கிடையாது. பல தடைகளை தாண்டி தான் வளர்க்குறாங்க, கஷ்டத்தில் வளர்க்குறாங்க. ஒரு பக்கம் பொருளாதாரம் இன்க்ரீஸ் ஆகுது. தென் அவங்களும் கஷ்டப்பட்டு தான் வளர்த்து ஆளாக்கி படிக்க வைக்கிறாங்க. நீங்கள் போல்டாக இருங்க ப்ளீஸ். மாணவிகளே, எந்த விபரீத முடிவும் எடுத்துடாதீங்க. எதுவாக இருந்தாலும் தயவு செய்து உங்கள் வீட்டில் சொல்லுங்கள். அப்படி அவங்க வீட்டில் ஸ்டெப் எடுக்கலன்னா ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துடாதீங்க. See you later guys. உங்கள் சிவனியா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ நான் ஏன் ஷேர் பண்ணுறேன்னா என்னோடய சேனல்
உன்னை பற்றி யோசி திங்கப்படி வருஷம். கேர்ள்ஸ்க்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து தான் நான் வந்து யூடியூப் சேனலே வந்து ஸ்டார்ட் பண்ணேங்க. பி அலாட். அவங்க வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போது தயவு செய்து வீட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள், போல்டாக இருங்க, கம்ப்ளைண்ட் கொடுங்க. இப்போ நிறைய வந்து நிறைய ஆப்ஸ்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணால் உடனே வந்து என்னென்னு பார்க்குறாங்க. எல்லாம் பண்ணுங்கள், தைரியமாக இருங்க, போல்டாக இருங்க. உங்களால் சமாளிக்க முடிஞ்சால் சமாளிங்க, இல்லையா கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. வாய்ப்பு ஒரு முறை தாங்க, வாழ்வதும் ஒரு முறை தான். இந்த மாதிரி தற்கொலைக்கு முயற்சி பண்ணால் யார் இருப்பா நாட்டில்? சிந்தித்து செயல்படுங்க மாணவிகளே, நீங்கள் போல்டாக இருக்கணும். என்னோடய பதிவை நீங்கள் பார்த்துட்டு ஒரு ஆள் சேஞ்சஸ் ஆனாலும் ஐ எம் வெரி கிளாட், மகிழ்ச்சிங்க. See you later guys. உங்கள் சுகன்யா. அப்பப்போ கொஞ்சம் சிரிங்க, ஹெல்த்துக்கு நல்லது. See you later.